தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய மறுத்தார். சற்று முன் திமுகவில் இணைந்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய மறுத்தார். சற்று முன் திமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். தற்பொழுது அந்த கட்சி சார்பில் போட்டியிட்ட 4 வேட்பாளர்களில் 2 பேர் வெற்றி பெற்றார்கள். சிதம்பரம் மற்றும் கடையநல்லூர் தொகுதிகளில் மதிமுக வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் திமுக எம்எல்ஏக்களாகவே கருதப்படுகிறார்கள். தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய மதிமுக முடிவு செய்துள்ளது. இன்று உயர்நிலை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் இடைத்தேர்தல் வந்து மதிமுக தனி சின்னத்தில் அவர்கள் போட்டியிட வைக்க பேசப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை ஏற்பட்டு உடன்பாடும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் மதிமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் ராஜினாமா செய்ய மறுத்துள்ளார். தான் மதிமுகவிலிருந்து விலகி தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவில் இணைந்து விட்டதாகவும் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். தான் திமுக உறுப்பினர்தான் என்றும் கூறியுள்ளார். தான் மதிமுக கிடையாது, மதிமுகவுடைய கட்டுப்பாடுகளுக்கு தான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். மதிமுக உயர்நிலை குழு எடுத்த முடிவுக்கு தான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை, எம்எல்ஏவாகவே தொடர்கிறேன் என்று அறிவித்துள்ளார். தான் திமுகவிலே தொடர்கிறேன் என்று அறிவித்துள்ளார். தான் மதிமுக கிடையாது என்று அறிவித்துள்ளார். இது வைகோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. வைகோ கட்சி சார்பில் வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் தான் மதிமுக உறுப்பினரே கிடையாது, தான் திமுக என்று அறிவித்துள்ளது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்துள்ளது. ஆக கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பது தெரியவில்லை. தற்பொழுது சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் தன்னுடைய பதவியை வைகோ விருப்பப்படி ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார்.